ஹைபிரிட்ல மேலுங்களா நல்லா ஹம்பிளா இருக்கு. ஆமா ஆமா. இப்போ இதெல்லாம் ஃப்ளோரானுக்கு போட்டா நமக்கு எந்த மாதிரி இருக்கும்? எஸ்ஆர்எம் மாதிரி வரும் உங்களுக்கு. எஸ்ஆர்எம் மாதிரி கிடைக்கும். அண்ணன் ஃபர்ஸ்ட் வராரா நான் ஃபர்ஸ்ட் வராரான்னு பார்க்க போறோம். ரெடிங்களா? இது கிட்டத்தட்ட பாடி பேட்டர்ன் எனக்கு ஃப்ளோரான் மாதிரி எனக்கு தெரியுது. சென்ட்ரல் அமெரிக்கா. ஓகே, அங்க நேட்டிவ்ல சுத்திட்டு இருந்த மீன் இப்ப இங்க இந்தியால இருக்கு. காலையில இந்த கூட எடுத்துட்டு அப்படியே ஃபுட் கூட வந்து. ஆமா, இந்த காலையில எந்திரச்சனே இந்த ஃபுட் எடுத்துட்டு வந்துருவேன் நான். என்னன்னா இன்னைக்கு பண்ண போறோம்? மீன் பிடிச்சு காட்ட போறோம். மீன் பிடிச்சு காட்ட போறோம். என்ன மீன் பார்க்க போறோம்? எல்லா மீனும் பார்க்க போறோம். எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம புல்லிஜின் அவர் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். நேத்து வந்து நான் அவர் ஃபார்முக்குள்ள இருக்க கிளாஸ் டேங்க், இண்டோர்ல இருக்க கிளாஸ் டேங்க்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து தொட்டிக்குள்ள இறங்கி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி பார்க்க போறோம். அண்ணன் தான் நமக்கு வந்து எல்லாமே பிடிச்சி காட்ட போறாப்புல. இங்க 20 வருஷமா வேலை செய்யறாரு. இப்போ வந்து அண்ணன் பண்ணைய வந்து எல்லாமே பார்த்துட்டு இவர் தான் அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிடிச்ச அண்ணன் ஒவ்வொரு மீனா காட்டுவாரு. என்னென்ன மீன் நம்மளும் நம்ம சித்தார்த் ப்ரோவும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொட்டியை கொஞ்சம் சிறுசா கட்டியிருக்கலாம். 5 அடி இருக்குமா? இல்ல 4 5 அடி இருக்கும்ல. 4 அடின்னு போய் சொல்றாப்புல. பூச்செல்லாம் சேர்த்துனா கொஞ்சம் வரும் ப்ரோ. செஞ்சோ ஜம்ப் அப்பா. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஓகே, உள்ள எங்க மீன் எல்லா மீனும் தெளிவா தெரியுது. 50 feet வரும். 50 அடி. ஆமா, அது ஒரு ஓரத்துல தண்ணி இறக்கி விட்டா எல்லாம் இங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இருக்கு. அந்த சைடு நிறைய மீன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ள கவர் ஆகிற அளவுக்கு எடுத்து. அந்த பக்கம் தண்ணி எதுவுமே இல்லைங்களே? ஆனா இருக்கு, தண்ணி இருக்கு ப்ரோ. ஓ, கல் வச்சு ஆனா அடைச்சிட்டீங்க. மீன் அந்த பக்கம் போக கூடாது. இருக்கு, தண்ணி இருக்கு. சரி, மீன் முக்காசி அப்ப இந்த பக்கம் தான் இருக்கும். ஆமா ஆமா. சரி ப்ரோ, பிடிச்சி பாக்கலாங்களா? ஓகே ஓகே. எப்படி நான் பிடிக்க போறீங்க? பைப்பு. ஓகே, இதெல்லாம் ஹைடிங்க்கு பைப் போட்டிருக்கீங்களோ? ஆமா ஆமா, ஹைடிங். அப்புறம் பேர் ஆயிடுச்சுன்னா முட்டை வைக்கிறதுக்கு. ஆமா ஆமா. வெயிட்டா இருக்குங்களா இதுங்களா? ஸோ ஆமா. அர்ஜென்டினான்றது ஊர் தானே? அர்ஜென்டினான்றது இல்ல ப்ரோ, இது ஃபிஷ் ப்ரோ. அர்ஜென்டினா. ஓகே, இது ஆ. வந்து அர்ஜென்டினா ஃபிஷ்ங்க. ஓகே, செம்மீடல் தான். உங்களுக்கு அந்த பெப்பரிங் டாட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஓகே. அது வந்து லைக் நல்ல பாடி ஃபுல்லா நல்ல பிளாக் டாட்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல குவாலிட்டி போய் நல்லா ஹம்ப் வரும். பிளாக் டாட் கொஞ்சம் எல்லோ எல்லோவும் இருக்கு. அது வந்து டேங்குக்கு தகுந்த மாதிரி கலர் ப்ரோ. இது சில்வர் கலர்ல இருக்கும். டாட்ஸ் வந்து பிளாக் பிளாக்கா வரும். ஆமா, அது வந்து குவாலிட்டி எல்லா அர்ஜென்டினாக்கும் வராது. அர்ஜென்டினா. ஆமா, நல்ல குவாலிட்டி இருக்கிறதுக்கு தான் அந்த பிளாக் டாட்ஸ் வரும். எந்த ஊர்ல இருந்து எடுத்திருந்தீங்க அது? இதுங்க இது வந்து தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ணது. தாய்லாந்து தான் மேக்ஸிமம். தாய்லாந்துல இருந்து எடுத்த மீன் தான் இருக்குங்களா? மேக்ஸிமம் தாய்லாந்துல இருந்து எடுத்து. பட் தாய்லாந்துலயும் மத்த கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஓகே, அது அடுத்ததும் இருக்கு. ஜெர்மனில இருந்து மேக்ஸிமம் அவங்க இம்போர்ட். ஜெர்மனி மீன் இருக்குங்களா? அது இருக்கு. சரி, அந்த மாதிரி மீன் தான் சொல்றீங்களா? இப்போ வரல, நான் வரும்போது சொல்றேன். இது கிட்டத்தட்ட பாடி பேட்டர்ன் எனக்கு ஃப்ளோரான் மாதிரி எனக்கு தெரியுது. இது என்ன மீன்? இது புக்கோட்டி. புக்கோட்டி இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். நான் புக்கோட்டிலே பெருசு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, கலர் நல்லா ஆரஞ்சு கலர்ல நல்லா இதா. ஆரஞ்சுங்களா? ஆனா இது பார்த்த கலர் எதுவும் பெருசா தெரியல. இல்ல ப்ரோ, அது ரொம்ப ஷையான ஃபிஷ். ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா உடனே கலர் போயிடும். ஓகே ஓகே. தண்ணி எல்லாம் இறக்கி வச்சு ஆரஞ்சு மீன். ஆமா, ஒரு மாதிரி எல்லோ பேஸ் ஆரஞ்சு சன்ஷைன் மாதிரி இருக்கும் கரெக்டா. ஓ, இது ஹைபிரிட் தான். ஹைபிரிட் ஃபீமேல். ஆமா, ஹைபிரிட் நிறைய பார்த்துட்டு ப்ரோ. அது அப்படி விட்டுருலாம். எனக்கு ஹைபிரிட் தான் பிடிச்சிருக்கு. ஆனா அது பெருசு பிடிங்க அதுலயே. இது ஹெட்ரோஸ்பிலா. ஓகே, கொஞ்சம் இது வீஜா கேட்டகரியில இருந்த ஃபிஷ் தான். இப்ப எல்லாம் நேம் மாத்திட்டாங்க. வீஜால கிட்டத்தட்ட 22 கேட்டகரிஸ் இருந்தது. ஓகே, அப்புறம் 20 பண்ணானுங்க. அப்புறம் 8 பண்ணானுங்க. இப்ப 6 பண்ணிட்டாங்க. ஓகே. அர்ஜென்டினா முதல் வீஜா. இது பியூர் வைல்ட்ல வருங்களா? இது வந்து இது லிட்டரலி பியூர் வைல்டு கிடையாது. ஓகே, ஆனா இது ஒரிஜினல் வெரைட்டி. பியூர் வைல்ட்னா வயல்ல இருந்து எடுத்தது. அப்படி டைரக்டா வந்ததுதான் பியூர் வைல்டு. ஓகே. இது வெரைட்டி ஏற்கனவே பார்த்தோமா? பார்த்துட்டோம். அர்ஜென்டினா. அதுல ஃபீமேல். அண்ணன் களத்துல இறங்கிட்டாப்ல. தண்ணி எல்லாம் தெரிச்சிருச்சு. அவ்வளவுதான். என்ன கேமராவை பாதுகாக்கிறீங்களா? இது என்ன மீனுங்க? வித்தியாசமா அப்பா கலர் நல்லா இருக்கு. வரும் மிலனோரஸ். அது மிலனோரஸ். மிலனோரஸ்ல அது மேல். அது அங்க இருக்கிறது ஃபீமேல். அது பியூர் வைல்ட் காட் அந்த ஃபீமேல். ஓகே, இது பியூர் கிடையாது. அப்ப இது வந்து பியூர் மிலனோரஸ் தான். ஆனா வைல்ட் காட் கிடையாது. ஓகே, வைல்ட் காட்னா என்ன அர்த்தங்க? வைல்ட்லயே பிடிச்சதுங்களா? இல்ல இல்ல, வைல்ட்லயே பிடிச்சி அதை இம்போர்ட் பண்ணி இது பண்ண டைரக்ட் வைல்ட் காட் அப்பனா இது? ஆமா ஆமா. இது ஃபீமேல். எந்த ஊர்ல இது சுத்திட்டு இருந்த மீன் அப்பனா? இது குளத்துல தான், அங்க சென்ட்ரல் அமெரிக்கா. ஓகே, அங்க நேட்டிவ்ல சுத்திட்டு இருந்த மீன் இப்ப இங்க இந்தியால இருக்கு. அப்ப 3 இன்ச் சைஸ்ல தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. சின்ன மீனுங்களை கொடுப்பாங்க. வைல்டுவே அப்படிதான் கொடுப்பாங்க. நல்லா ஹைபிரிட்ல மேலுங்களா நல்லா ஹம்பிளா இருக்கு. ஆமா ஆமா. அது மார்பிள். ஹைபிரிட்லயே வந்து ஃபேடர் மாதிரி
இதுவா? எஸ்ஆர்எம் மாதிரி டைப்ல வரும். இதுவா? ஆமா, ஃபெனஸ்டேட்டஸ் கிடையாது. அப்படிங்களா? நான் ஃபெனஸ்டேட்டஸ் நினைச்சேன். இல்ல ஃபெனஸ்டேட்டஸ் கிடையாது. ஃபுல் ஆரஞ்சு வரும். இது கூட எது பிரீட் போட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆரஞ்சு தான் வரும், ஒயிட் பேட்சே வராது. ஓ சரி 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 சரி. இப்போ இதெல்லாம் ஃப்ளோரானுக்கு போட்டா நமக்கு எந்த மாதிரி இருக்கும்? எஸ்ஆர்எம் மாதிரியே வரும் உங்களுக்கு, சாலிட் மாதிரி கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா. அந்த ஃபுல் ரெட்ல வர்றது அதெல்லாம் அப்படி வரும். இது ஏற்கனவே பார்த்தோமா? அது பார்த்தாச்சு ப்ரோ. அது வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் புக்கோட்டியே தான். அதேதான். இது என்ன மீன் ப்ரோ? இதுதான் சொனாட்டஸ் ப்ரோ. சொனாட்டஸ். ஆமா ஆமா. ஃபுல் கிரீனா இருக்கும், ஒரு மாதிரி ப்ளூ கிரீன் ஷேட் வரும். இங்க எல்லாம் ஃபுல் பிளாக்கா வந்துரும். பான்ல இருக்கறனால இப்படி இருக்கு. ஓகே. இது ரொம்ப ஃபேமஸான பிரீட். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது சரி. உங்களுக்கு ஃபுல் கிரீனிஷா இருக்கும். பெருசாச்சுன்னா நல்ல பிளாக் பேட்ச் வரும் உங்களுக்கு. இது ஒரு மாதிரி இதுங்களுக்குமே ஆனா மண்டையில ஹம்ப்ல வரும், லைட்டா வரும். அது வயசாக வரும். பெருசா சொல்ற அளவுக்கு இருக்காது. ஸ்வாம் ஹெட்லயே மினி டைப்ல வரும். இதெல்லாம் நான் ஹைபிரிட் கிடையாது, வைல்ட் தான். பியூர் இது. ஓகே. வைல்ட் இல்ல, பியூர் பிரீட். ஓகே. வைல்டுனா இன்னும் கருப்படிக்கும். ஓ, அதெல்லாம் ஹைபிரிட். ஹைபிரிட் தான். ஆமா. இதுக்கான போல்ஸ் ஏதோ பச்சையா நல்லா வித்தியாசமா இருக்கு. ஹைபிரிட் நம்மளுக்கு எக்கச்சக்கமா வந்துருச்சுங்க. இப்போ ஃபுல்லா கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறது எல்லாமே வைல்டா கேக்குறாங்களா. 10 பேர்ல 8 பேர் வைல்டா கேக்குறாங்க. ஓகே. எனக்கு அதுல இருந்து எனக்கு வைல்டா பார்த்தது தானங்க. ஆமா ஆமா, பார்த்ததுதான். இது ப்ரோ, இது சின்னதா எல்லாம் பார்த்ததுதான். சரி, அப்ப அடுத்து பிடிக்கலாமா? தண்ணியோட தூக்குறப்ப பைப் கனமா இருக்கானா? நான் ஒரு டைம் பிடிச்சி தூக்கி ஊத்தி பாக்குறேன். இதுல நிறைய ஹைபிரிட் தான் இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ. கீழால ஒண்ணு ஹைபிரிட் எடுத்தாலே எடுக்காதீங்க. கீழால அது இருக்கு பாருங்க. இது என்ன வேணுங்க? அதுதான் புக்கோட்டி. கொஞ்சம் பெருசா இருக்குல்ல இது? ஆமா ஆமா. இது மேலா இருக்குங்களா ஃபீமேலா இருக்குங்களா? அது இதுல மொத்தம் பெரிய சைஸ்ல 3 கன்ஃபார்ம் ஃபீமேலுங்க. இது எதுன்னு தெரியல. இது கொஞ்சம் சைஸ் ஆனதா தெரியும். சைஸ் ஆனவா? இது சைஸா தானங்க இருக்கு. இல்ல இது நல்ல பெரிய சைஸ் வரும் ப்ரோ. இது ஒரு அத சொல்றோம், இதெல்லாம் 1.5 ஃபீட் ஈஸியா வரும். 1.5 ஃபீட்டா? இந்த மாதிரி பட்டையான மீன் 1.5 ஃபீட் வருமா? ஆமா, ஐ திங்க் இது ஃபீமேல் தான் நினைக்கிறேன். ஃபீமேல் தான் நினைக்கிறீங்க? ஆமா. ஓகே. அதுவும் இல்லாம வீஜாலே வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல வரக்கூடியது. அதுவும் இன்னொரு ஸ்பீசிஸ் பிஎஸ்ஐன்னு இருக்கு. ஓகே. அது உள்ள இருக்கும், அது கிடைச்சா பார்க்கலாம். புது மீன் என்ன இருக்கா? இது என்ன ப்ரோ இவ்வளவு பெருசா இருக்கு? அது பிஎஸ்ஐ ப்ரோ. பிஎஸ்ஐயா? ஆமா ஆமா. ஏற்கனவே பார்த்தேன். இல்ல இது பார்க்கல. புக்கோட்டி மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது கலர் பெருசா, கலர் வரும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வயிறு ஃபுல்லா நல்லா சாக்லேட், டார்க் சாக்லேட் மாதிரி இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா கோல்டன் கலர் வரும். ஓகே. சோ நல்ல பெரிய சைஸ் வரும், ஜெயின் சைஸ். அப்புறம் மோஸ்ட்லி பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் வீஜாலேயே. அந்த அளவுக்கு பெருசா அக்ரெசிவா இருக்காது. ஆமா ஆமா. அண்ணன் எடுத்து போட்டு முடிச்சு விடுவோம் அப்படின்னு எடுத்து போட்டு இருக்காப்ல. அந்த கீழால இருக்கிறது வேணா எடுங்க. அந்த இது பார்த்துட்டு இல்ல, பார்த்தாச்சு எல்லாமே. இதுல பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இந்த இது பாருங்க. அது வந்து ஹைபிரிட் கீழே விடலாம் நினைச்சேன். இது ப்ரோ, அது ஹார்ட் வெகி ப்ரோ. பார்த்தாச்சுங்களா நம்ம? இன்னும் பார்க்கல. இது ஹார்ட் வெகி. நல்ல லென்த்தியா இருக்கும், நல்ல புல்லட் ஷேப்ல இருக்கும். அதாவது இது மத்த மீன்லாம் கொஞ்சம் பட்டையா இருக்குங்க. இது கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இதோட டைப்பே அப்படிதாங்க. அந்த மாதிரிதான். முதல்ல வந்து ஒன் ஆஃப் காம்ஃபர்ஸ் வந்து அந்த ஸ்வாம் ஹெட் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் இதை வச்சுதான் கொண்டு வருவாங்க. இருக்கிற ஃபிஷிங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தான் ஹெட் வரும். ஓ சரி. பாடியோட ஒட்டின மாதிரி. சின்ஸ் ஃபிலிம்ல அந்த மாதிரி வராதுங்களா? சின்ஸ்ஃபிலிம்ல வரும் ப்ரோ. சின்ஸ்ஃபிலிம்ல வந்து இந்த மாதிரி ஹெட் தான் வரும். அதாவது ஹேமர் ஹெட் அந்த மாதிரி டைப்ல வரும். ஓகே. இந்த மாதிரி அந்த பாடியோட ஒட்டின மாதிரி ஹெட் வருது இதுல. அப்புறம் லென்த்தியான பாடி நல்லா லென்த்தியா வரும். அப்புறம் டைனி மவுத், ஃபேஸ் பியூட்டி வந்து இதுக்கு நல்லா இருக்கும். அந்த குட்டிலஸ் மாதிரி தான் இருக்குல்ல? ஆமா, கலர் மட்டும் வேற. கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபிஷ் ப்ரோ. ஹார்ட்வெகி, ஜொனாட்டஸ், குட்டிலட்டஸ், கோர்சாகோல்கஸ், இது 4மே ஒரே ஃபேமிலி தான். கிட்டத்தட்ட எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். ஜொனாட்டஸ்ன்றது கிரீன் இது ஜாஸ்தியா இருக்கும். கோர்சாகோல்கஸ்ன்றது டெய்ல் கொஞ்சம் டெய்லியும் ஃபேஸ்லயும் லைட்டா ரெட் இருக்கும். ஹார்ட்வெகி ஃபுல் பர்லியா இருக்கும். ப்ரோ இப்ப இதுல வந்து மேலு ஃபீமேலு எல்லாமே தான் விட்டு வச்சிருக்கீங்க. இப்ப எல்லாமே பிரீட் ஆகும். வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்கு. இப்ப இந்த புல்லட் ஷேப்ல பாடி காமிச்சிங்க, பட்டையான பாடிஸ் இருக்கு, ஹைபிரிட்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் இதுல மாறி பிரீட் ஆயிராதுங்களா? பிரீட் ஆகும் ப்ரோ. எந்த பிரீட் தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதுவே கண்ணா பின்னாடி பிரீட் ஆயிட்டு தான் இருக்கும். கார்னர் டு கார்னர் பிரீட் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே. நம்ம எது இப்போ கரெக்டா அதே ஸ்பீசிஸ் சேர்ந்து பியூரா பிரீட் ஆயிடுச்சுன்னா அதை மட்டும் எடுத்துருவோம். ஓகே. நான் மோஸ்ட்லி பிரீடுக்கே விட மாட்டேன். ஃபீமேல் மட்டும் இந்த டேங்க்ல வச்சிருந்தேன் முதல்ல. இப்பதான் கொஞ்சம் மாத்தணும். மேல் ஃபீமேல் 2 விட்டுருக்கேன். ஓகே. சரி, இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பிரீட் ஆகிறதுனால எதனா பிரச்சனை இருக்குங்களா? அடுத்த செட்டு நீங்க குட்டி எடுக்கிறதுல என்ன இஷ்யூ வருங்களா?
ஆக்சுவலா மேல் பிரீடர்ல தான் பிரச்சனை இருக்கு. மேல் வந்து 4 மாசத்துக்கு ஒருக்கா பிரீடு போட்டா குவாலிட்டி நல்லா இருக்கும், மேல் சைஸும் நல்லா வளரும். அந்த மாதிரி ஃபீமேல் பிரச்சனை இல்லை, ரெகுலரா பிரீட் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. இல்ல ஃபீமேல் ரெகுலரா பிரீட் ஆச்சுன்னா ஃபீமேலும் வளராது, அதுக்கு தகுந்த சைஸான மேல் கூட தான் சேரும். ஓகே, மேல் சீக்கிரம் வளர்ந்துட்டு போயிடும். அடிக்கடி பிரீட் ஆகிறதே ஒரு இஷ்யூ தான். டேங்க்ல போட்டு நமக்கு இப்போ ஃபீமேல் பாத்தீங்கன்னா ரெகுலர் ரெகுலிங் ஃபீமேல்னா வளரவே வளராது, குட்டியா தான் இருக்கும். இந்த பேர் போட்டா பார்த்தாச்சு, இப்பதானே நாங்க பாத்துட்டு விட்டோம், எனக்கு பிடிச்சு வந்துட்டீங்க. பேர் போட்டா மட்டும்தான் சில ஃபீமேல்ல பிரீட் ஆகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வளரும். அது வந்து அக்ரெசிவான ஃபீமேல்ல நல்லா பெரிய சைஸ் வளரும். ஓகே, அது மாதிரி ரெகுலரா நல்ல பிரீடிங் பெஸ்ட் ஃபீமேல்னா அவ்வளவா வளராது. அக்ரெசிவா இருக்க ஃபீமேல் பேர் போட்டாதான் சைசிங் ஆகும். சில ஃபீமேல் பேர் போட்டா மட்டும் தானே பிரீட் ஆகுங்க. அதெல்லாம் வந்து சீக்கிரம் பெருசாகும். இதுல அதெல்லாம் பிரீட் ஆகாதுன்றீங்க? ஆகும் ரெகுலரா பிரீட் ஆயிட்டு, இதுல இருந்து ரெகுலரா பிரீட் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால சைஸ் வளராது ஃபீமேல், மேலும் வளராது. தனியா ரெண்டையும் விட்டு சைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டி வரும், வரும், மேலும் நல்லா ஹெல்தியா வளரும். மெட்டபாலிசம் அது இதுன்னு நம்மளுக்கு பாக்குறோம்ல, அதே மாதிரி இந்நேரத்துக்கு நீங்க பிடிச்சிருக்கானா எல்லாமே பாத்துட்டோமா? இல்ல நிறைய இருக்கு, இதுல பாக்காதே நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம பிளாக் பெல்ட் ஒன்னும் பாக்கல. ஓகே, அப்புறம் பிளாக் பெல்ட் பெருசு உங்ககிட்ட இருக்குங்களா? நம்ம குட்டீஸ்லாம் வந்து இன்டோர்ல பாத்துறோம். பிளாக் பெல்ட் பியூர் வைல்ட் காட்டே இருக்கு ப்ரோ. ஓகே, இதுல வந்து ஃபீமேல் ஒன்னு, ஃபீமேலே நல்ல பெரிய சைஸ் இருக்கும். நான் கூட பார்த்தேன், சரி பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணுவானு விட்டேன். பிளாக் பெல்ட் பார்க்கல, பிரிடோரி இருக்கு, பிரிடோரி மேலேயே பார்த்துட்டோம். ஆமா ஆமா, ஜொனாட்டஸ், ரெட் ஸ்பாட்டட் குட்லெட்டஸ், அப்புறம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மேல பார்த்துட்டோம். சரி, பிளாக் பெல்ட் பெருசு பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாம் பார்த்தோம் ப்ரோ. பைஃபர்சேட்டஸ் எல்லாம் ஒன்றும் பார்க்கல, அது நிறைய இருக்கு. பைஃபர்சேட்டஸ் பார்க்கல, பிளாக் பெல்ட் பார்க்கல. அண்ணன் ஃபர்ஸ்ட் வராரா நான் ஃபர்ஸ்ட் வராரா பார்க்க போறோம். ரெடிங்களா? பாத்துனே, ரொம்ப சின்ன பையன் நான். ரெடி? வா, எனக்கு இடமே நிறைய தேவைப்படும் போல. ஏற 1 2 3. இன்னும் நான் ஏறவே இல்லை, அண்ணன் சும்மா சொல்லியிருக்காப்ல. இது ரெகானி, இதெல்லாம் பியூர் வைல்ட் காட்டுங்க. ஓகே, ஆனா வீஜால தான் வருங்களா? ஆமா, இது வீஜா தான். இது மாஸ்கா ஹீரோஸ் இது மாதிரி ப்ரோ, அர்ஜென்டினா மாதிரி. இப்போதைக்கு வீஜா கேட்டகரியில இருந்து தூக்கிட்டான், பட் ஸ்டில் இது வீஜா தான். ரீசெண்டா தான் தூக்குனானுங்க இந்த 4-5 வருஷமா. ஓ சரி, அந்த குட்டி சும்மா அது விளையாட்டுக்கு, இதுங்கெல்லாம் தைரியமா இருக்கிறதுக்கு போடுறது. ஃபுட் எடுக்கும்போது அதை எடுக்க பார்க்க வரும்போது இதெல்லாம் வரும். இது பெருசு எடுங்க, சைஸ் கம்மியா தான் இருக்குங்களோ? அது டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு ப்ரோ. மேல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துரும், கொஞ்சம் இதா இருக்கிறதெல்லாம் இம்யூனிட்டி எடுக்க முடியல. நான் பாருங்க, ரெகானின்றது ரேருங்களா? ரொம்ப ரேருங்க. இப்பெல்லாம் வந்து ஒருத்தர் இந்தியாலே வந்து ஒருத்தர் 2 பேர் பழைய ஃபிஷ் வச்சிருந்தாதான் உண்டு, புதுசெல்லாம் இப்ப வரதே கிடையாது. இந்த ஃபிஷ் எல்லாம் பழைய விஷயம் அதெல்லாம் பெரிய மீன் இருந்தாதான் உண்டு. அது 3-4 வருஷம் கொரோனாக்கு மட்டும் வாங்கியிருந்து அதை வச்சிருந்தாதான் உண்டு. அது மூஞ்சில பேட்டர்ன் வித்தியாசமா இருக்குங்களோ? ஆமா, அர்ஜென்டினா மாதிரியே கிரீன் கலர்ல இருக்கும் ப்ரோ. இல்ல கண்ணுல இருந்து இப்படி போதுங்களா இதுக்கு? ஆமா ஆமா, அது நார்மல் ஆயிடும். அது அந்த பிளாக் பேட்ச் வந்து லைட்டா தான் வரும், ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா வரும், இல்லைன்னா போயிடும். சரி சரி ப்ரோ. இதுக்குலாம் ஹம்ப் எப்படிங்க ப்ரோ? இதுங்களுக்கும் லேசா வரும். என்ன ப்ரோ? ஹம்ப் இதுக்கு நல்லா வரும். நல்லா வருங்களா? நல்லா வரும். ஓ சரி ப்ரோ. சின்ஸ் நம்ம அளவுக்கு வருமா? அந்த அளவுக்கு வராது. ஓகே, வரும். ஹம்ப்னு பார்த்தா சொல்றோம். இது பியூர் வைல்ட் காட்டுங்க. இது ஜெர்மனி வழியா எடுத்தது, மெக்சிகோல இருந்து ஜெர்மன் வைல்ட் காட் எடுத்து அங்கிருந்து அனுப்புவாங்க சில டைம். ஓ சரி. அப்ப வந்து எது இருந்தாலும் தாய்லாந்து வந்து தான் வரும். அப்ப அந்த கான்டாக்ட்ஸ் இருந்து கரெக்டான கான்டாக்ட்ஸ் இருந்து கிடைச்சு பிடிச்சோம்னா எடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கும்ல, இத்தனை ஊர் மாதிரி வைல்டு காட்ல பிடிச்சி. நார்மலா உங்களுக்கு 3 இன்ச் சைஸே வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வரும்போது 15,000 வந்துரும் ஒரு பீஸ். அப்பா, அந்த அளவுக்கு வந்துருதுங்க. ஆமா ஆமா. சரி, இது எல்லாமே பேரண்ட்டுக்கு தான். இப்போதைக்கு நீங்க இத ப்ரீட் பண்ணல அப்படிதானே? இது ப்ரீட் பண்றதுக்கு வச்சிருக்கேன். இப்ப ப்ரீட் ஆகாது, இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனா. இல்ல ப்ரோ, எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க புதுசா இருக்கு. முன்ன வந்து நிறைய ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருந்தீங்க. எங்க தொட்டில பார்த்தாலும் சரி, டேங்க்ல பார்த்தாலும் சரி, பூரா வந்து பாத்தீங்கன்னா வைல்டாவே இருக்கு. வைல்டு காட்டுன்றீங்க, வைல்டாவே இருக்கு. அது ஏன்? அதுதான் ப்ரோ, எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வீடியோஸ் எல்லாம் பார்த்து கால் பண்றது. நான் ஹைபிரிடுக்கு தான் நிறைய கால் பண்ண. ஆனா யாரை கேட்டாலும் வைல்டு தான் கேட்டிருக்காங்க. எனக்குலாம் ஹைபிரிட் தாங்க பிடிச்சிருக்கு. அது எனக்குமே வந்து எனக்கு ஹைபிரிட் ஸ்டார்டிங் தான், அதுதான் பிடிச்சது ப்ரோ. எல்லாம் கேட்க எனக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. இப்ப ஹைபிரிடோட உங்களுக்கு வைல்டுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, இது ஃபில்ட்ரேஷன் எப்படி ப்ரோ வச்சிருக்கீங்க? டிஃபரெண்டா இருக்கு ஃபில்ட்ரேஷன். அதான் ப்ரோ, இந்த இது இந்த முட்டுக்கு வந்து இருக்கிற ராட் எல்லாம் வச்சு இந்த அண்ணா தான் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணன் தான் பண்ணாப்ல. ஆமா ஆமா. அதுல இருந்து இந்த பூத்தொட்டி யூஸ் பண்ணாம இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு வீட்டுல இருந்து பழைய பூத்தொட்டி தான். இதுக்குள்ள எதுவும் வாங்கல.
ஓ சரி சரி. அதுல உள்ள ஸ்பாஞ்ச் மீடியாஸ் போட்டு இதுல மீடியாஸும் ஸ்பாஞ்சும் போடுவீங்க. ஆமா ஆமா. ஓகே. இதை தாண்டி வந்து ஃபில்டர் ஆகி அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்து சம்ப் மோட்டர் வச்சிருக்கீங்க. ஆமா. அது தண்ணி மேல இருந்து இழுத்து விடுது. ஆமா ஆமா. இது எதனா காரணம் இருக்கு? அப்புறம் முன்ன வந்து டேங்க்ல எல்லாம் தண்ணி இந்த அளவுக்கு வச்சிருந்தீங்க. ஆமா. நம்ம கை வச்சு அப்படி ஃபீட் எல்லாம் குட்டிங்களுக்கு போடுவோம். இப்ப எல்லாத்துலயுமே தண்ணியை குறைச்சிட்டீங்க. ஆமா. இப்ப தண்ணி சலசலன்னு உளுந்தாதான் உங்களுக்கு தண்ணி நல்லா ஆக்சிஜன் நல்லா டிசால்வ் ஆகும். ஓகே ஓகே. அது ஆக்சிஜனுக்காக பார்த்தா தெரியுது. ஓகே. பட் நம்ம தண்ணியும் ஏத்திட்டு நம்ம நினைச்சா ஏர் பம்ப் எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுத்து நல்ல ஏரேஷன் கொடுத்துக்கலாம்ல? குடுத்துக்கலாங்க. ஏர் பம்பும் கொடுத்துதான் இருக்கு எல்லாத்துக்கும். அது போக இது கொடுத்துருக்கு. ஓகே. இன்னும் ஆமா. இது வந்து இது வைக்கிறதுக்கு இந்த தொட்டி எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு அடி உள்ள கேப் தேவைப்படுது. ஆமா. அதனால சரிங்க. இது நல்லா ஃபில்ட்ரேஷன் ஒர்க் ஆகுதுங்களா? ஏன்னா சிமெண்ட் தொட்டில இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஃபில்ட்ரேஷன் வச்சே கிடையாது. ஆமா. இது கரெக்டா ஒர்க் ஆகுதுங்களா? எல்லா தொட்டிக்கும் போட்டிருக்கோம். நல்லா ஒர்க் ஆகுது. ஃபிஷ்ஷும் நல்லா ஹெல்தியா இருக்கு. கிளீனாவும் இருக்கு வாட்டர். தொட்டி கழுவுறப்பலாம் இப்ப நான் மீனை நீங்க எடுத்துருவீங்களா இதுல இருந்து மொத்தமா? வெளியே எடுத்துருவான். வெளியே எடுத்துட்டு தான் கழுவீங்க? ஆமா ஆமா. வேற இடத்துல மாத்தி விட்டு கழுவுவோம். ஓ சரி சரிண்ணா. பழைய வாட்டர் பண்ணி வச்சிருப்போம் வேற தொட்டியில. அந்த ஏஜ் வாட்டர் அதுல விட்டுட்டு இந்த தொட்டியை கழுவி வச்சிடுவோம். ஓ சரி சரி. இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா குட்டியில கலர் தெரியாது. சோ அதனால ஒரு இதுலயே சொல்றேன். என்ன மீன் இதெல்லாம்? இது மிலனோரஸ். அந்த லைட்டா நீளமா இருக்கிறதெல்லாம் மிலனோரஸ். ஓகே. அப்புறம் மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுங்க. எனக்கு இருங்க, நான் எடுக்கிறேன். எது மிலனோரஸ் எதுன்னு சொல்லுங்க. இந்த புள்ளி வச்சிருக்கிறது என்ன மீன்? ஆரஞ்சு கலர். இங்க காட்டுங்க. அது வந்து இது பேசாய். பேசாதுங்க. ரொம்ப பேசாய். பேர்ஸ் காதுல கமல் குத்துறல அது வச்சுக்கங்க. ஆமா பேசாய். பேசாய் ஒரு 50 குட்டி இருக்கும். அப்புறம் இது புக் இதெல்லாம் அடுத்து பேரண்ட் ஆகிறதுக்காக சின்ன சின்ன சைஸ்ல வாங்கிடுவீங்களா? ஆமா ஆமா. இதுங்க இது வந்து இது மிலனோரஸ். ஆமா. இது வந்து ஒரு மிலனோரஸ் பேர்சாய். அப்புறம் வந்து புக்கோட்டி கொஞ்சம் இருக்கும். இது புக்கோட்டிங்களோ? ஆமா. நம்ம பெருசு பார்த்ததுனால எனக்கு. ஆமா ஆமா. அது புக்கோட்டி. அவ்வளவுதான். அப்புறம் வந்து புக்கோட்டி பேரண்ட் இருக்குன்னா அப்ப இதெல்லாம் நீங்க இறக்குனதுங்களா? என்ன ப்ரோ? நீங்க குட்டி இல்ல இறக்குனது. புக்கோட்டி பிரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். புக்கோட்டியும் பேசாயும் இல்ல இறக்குனதுன்னா இம்போர்ட் பண்ணதுங்களா? எல்லாமே இம்போர்ட் பண்ணதுதான். ஓ இல்ல எதுவுமே உங்க பிரீட்ல. ஓகே. புக்கோட்டி பிரீட் பண்றது கஷ்டங்களா? ஆமா ஆமா. ஓகே. ஒரு மார்ஃபா அது? என்ன ப்ரோ? ஆமா ஆமாங்க. ஆமாவா? மார்ஃப் தானே அது? மார்ஃப் தான். ஓகே. மார்ஃப் ரெண்டு கலர்ல இருக்கிற ஆரஞ்சும் இதுவும் மார்ஃப், ப்ளூ மார்ஃப். ஓகே. அப்புறம் மீதி இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் பைஃபர்சியேட்டஸ்ல வேற கலெக்ஷன் பாயிண்ட் ரியோ கேண்டலேரியான்னு சொல்லிட்டு. இப்போ இதுலயே மார்ஃப்லாம் ப்ரீட் ஆகி முட்டை வச்சதுங்கன்னா அதுங்க அப்படியே வாயில கொஞ்சம் நாளைக்கு வச்சிட்டு இருக்கும். அப்புறம் மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓ சரி சரி. இது முக்காவாசி இப்ப பாத்தீங்கன்னா தொட்டில காட்டுனீங்களா நீங்க? காட்டுறப்ப ஒவ்வொரு மீனும் அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. ஆனா இதுல பாக்குறப்ப ஏதோ ஒரு ஆத்து மீன் பாக்குற ஃபீல் தான் எனக்கு வருது. இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா ஆத்து மீன் தானே. இது குட்டியில வந்து வீஜா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு வந்துச்சுன்னா வீஜாவோட பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் எதுவும் இருக்காது. ஓகே. ஓகேங்களா? 10 ஒரு 5 இன்ச்சுக்கு மேலதான் ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் இப்ப எல்லாம் வந்து ரிசல்ட்டே தெரியாத ஸ்டேஜ் தான். இது பெஸ்ட் ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எல்லோ கலர் வரும். அவ்வளவு. இது உங்களுக்கு ஆத்து மீன் மாதிரி தெரியுதுங்களா? ஆமா. ஓகே. ஆத்து மீனே தான் ப்ரோ. வைல்டு ஆத்து மீனே தான். ஆத்து மீன் தான் இது. ஆனா தொட்டியில போட்டு நல்லா நம்ம பயப்படாம வச்சிருந்தா கலர்ஃபுல்லா மாறிடுது. வணக்கங்க. வணக்கங்க. சித்தார்த் சொன்னாப்ல ஃபார்ம் ஃபுல்லா வந்து நீங்க தான் உணவை போட்டு பாத்துக்கிறீங்க அப்படின்னு. தினசரி நீங்க தான் போடுறீங்களா? ஆமா. காலையில எந்திரிச்சோன்னே ஒரு 1/2 hour இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு இது போடுறதுனால அதுக்கெல்லாம் குஞ்சுகள்லாம் சின்ன குஞ்சுல இருந்து பெரிய மீன் வரைக்கும் வந்து ஃபுட்டு தனித்தனியா இந்த மாதிரி நிறைய வச்சிருப்போம். சின்ன குஞ்சுகளுக்கு சின்னதா வச்சிருப்போம், பெரிய குஞ்சுகளுக்கு பெருசா வச்சிருப்போம். காலையில இந்த கூட எடுத்துட்டு அப்படியே ஃபுட்டு போட வந்து. ஆமா. இந்த காலையில எந்திரிச்சோன்னே இந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்துருவேன் நான். இப்ப இத்தனை விதமான ஃபுட் இருக்கு. எந்தெந்த மீனுக்கு எது எதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஓ தெரியும். எனக்கு வந்து குஞ்சு மீன்களுக்கு இந்த மாதிரி சின்னதா போடுவோம். அது வாய் திறந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த மாதிரி இதுலுக்கு அந்த மாதிரி டைப். கொஞ்சம் பெருசுகளுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி போடுவோம். ஓ சரி சரி சரி. அப்புறம் இன்னொரு டைப்பும் இருக்கு. இன்னொரு டைப் வரும் இந்த மாதிரி டைப். அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற குஞ்சுகளுக்கு. என்னைக்காச்சும் மறந்த அவசரத்துல வேலை இருக்கு? இல்ல, மாத்தி போட மாட்டேன். ஏன்னா எங்க பையன் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது ஒண்ணு இறந்துருச்சுன்னா நான் அம்மா நீங்க அதிகமா போட்டீங்க அதனாலதான் இறந்துருச்சு, இது சாப்பிட முடியாம ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது வாய் எப்படி நீக்கி சாப்பிடுற அளவுக்கு அந்த வாய் இருக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி போடுவேன், கரெக்டா போட்டுருவேன். அந்த மாதிரி அதே மீறி ஏதாச்சும் 1-2 இறந்ததுன்னா அது ஏதோ உடம்பு சரியில்லாம தான் இறந்துருக்குது. ஃபுட் போடுறப்ப மீன் எதனா கொஞ்சம் டல்லா இருக்கு இல்ல ஃபுட் எடுக்கல அதெல்லாம் பார்த்து நீங்க? நாங்க பாப்பேன். நான் வந்தோடனே ரொம்ப ஸ்பீடா வந்து எடுக்கிறப்ப அது நல்லா ஆக்டிவா இருக்குது, அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதனால நல்லா ஆக்டிவா இருக்குது, எடுத்துக்குன்னு சொல்லி நம்பிக்கையில நாங்க போட்டுருவேன். கரெக்டா அந்த போடுற எனக்கு அளவு தெரியும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே எவ்வளவு குவான்டிட்டி இருக்குது, ஒவ்வொரு
டேங்க்லயும் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டுருவேன். ஜாஸ்தியா இருந்து ஆமா, அவனுக்கு சின்னதுல இருந்தே மீன் ரொம்ப பிடிக்கும். அப்ப நாங்க வந்து ஹாபிக்கா வளர்த்துறதுக்கு விட்டுருந்தோம். இப்ப பிசினஸா பண்ணணும்னு சொன்னா விட்டுருந்தீங்களா? இல்ல ஹாபிக்கா விட்டுருந்தா. இப்ப என்ன பண்றான்னா அவனுக்கு கொஞ்சம் பெருசான பிறகு காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப அதைய வந்து பிரீட் பண்ணி சேல் பண்ணணும், பிசினஸா பண்ணணும், பார்ட் டைம் ஒர்க்கா பண்ணிக்கிற. மத்த நம்ம ஒர்க் ஜாஸ்தியா இருந்தா வந்து அவர்கிட்டயும் கேட்டிருந்தேன். சென்னையில வந்து உங்களுக்கு தெரியாம மீன் வச்சு ரூம்ல வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதே உங்ககிட்ட கேக்குறேன். போய் திறந்தோடனே சுத்தி மீன், ஒரு மீன் உலகத்துக்குள்ளேயே சென்டர்ல ஒரு பெட்டு சுத்தி மீன் ஃபுல்லா டேங்க் வச்சிருந்தா. நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வச்சிருப்பான்னு. ஹாபிக்கா ஒரு டேங்க் மட்டும் தான் வச்சிருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னேன். போன வாரம் பார்த்தா ஃபுல்லா அந்த ரூம் தலைகிட்ட இருக்கும் ப்ரோ, இங்கிட்டு இந்த பக்கம் இருக்கும், படுத்துட்டு பார்த்தா எல்லாமே தெரியும். அந்த ஏசி இருக்கு, அந்த ஒரு டிவி இருக்கு, அப்புறம் அவ்வளவுதான். இவன் சென்ட்ரல் பெட் ஃபுல்லா ஒரு நிறைய டேங்க் செட் பண்ணி வச்சிருந்தா. பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோவம் வந்துச்சு. இருந்தாலும் பையனுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் அவனுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு அவன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ரூம்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப வந்து முழுசா வந்து அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவங்க அப்பா இன்னும் அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இல்ல, ஒரு 50% சப்போர்ட் தான். நான் 100% சப்போர்ட் பண்றேன். எனக்கு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபுல் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. பினான்ஸ் விஷயமா அவர் பண்ணுவாரு, மத்தபடி சப்போர்ட் எல்லாம் நான் பண்ணுவேன். எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்குது. எனக்கு ஒருவேளை எனக்கே என்னை அறியாமே எனக்குள்ளாரியே அந்த ஒரு அந்த ஜீன்ல இருந்தங்காட்டி தான் அவனுக்கு வந்திருக்குதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. காலையில எந்திரிச்சோன்னா ஒரு 1/2 hour வந்து இதுக்கு போடுறப்போ எனக்கு ஒரு, அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குது. அது எனக்கு காலையில எந்திரிச்சோடனே பேக்க தூக்கணும் தான் தோணும். ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டுட்டு இதுக்கெல்லாம் ஃபுட் நல்லா போட்டு அது நல்லா சாப்பிட்டு பின்னாடி தான் வருவேன். நல்லா வந்து எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. நாங்கெல்லாம் ஃபுட் போட போறப்ப இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஒரு பேக்ல வச்சுல இப்படி எடுத்துட்டு போக மாட்டோம். இதுவே பார்க்க எனக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த தொட்டி பார்த்தேங்க, பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லங்க இத போய் இப்படி ஒரு இதுல வைக்கணும்னு தோணுச்சுங்களா உனக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னாரு உங்க ஐடியா தானே. அது எப்படி? அது வந்துட்டு பழைய வீட்டுல வச்சிருந்தா, புது வீடு கட்டின பழைய வீட்டுல வச்சிருந்தா, யூஸ் பண்ணாம வச்சிருந்தா. அதனால சரி இது நல்ல மண்ணெல்லாம் அரிச்சிருது, அரிக்காம இருக்கிறதுக்காக சரி இதை வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஐடியால தான் பண்ணேன். வேஸ்டா போகுது. எப்படிங்க? எதையுமே விடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் சும்மா தானே இருக்குது அது. இது நல்ல வேஸ்டேஜ் தண்ணி போறதுக்கு தானா, தென்னை மரத்துக்கு போகுது. அதனால அது வேஸ்ட் ஆகக்கூடாது. மறைச்சு எங்கிட்டாச்சும் தாங்க வைப்போம். அது உபயோகப்படுற மாதிரி கரெக்டா இப்படி யூஸ் பண்ணிட்டீங்க. நல்லா இருந்துச்சு. இங்க என்ன ப்ரோ, எதனா ஸ்கூலு காலேஜ் எதனா வரப்போதா? இல்ல ப்ரோ, இதுதான் டேங்க் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. எத்தனை அடிக்கு தொட்டிங்க இருக்கு? எத்தனை தொட்டி இருக்கு? போய்கிட்டே இருக்கு. 40 feet இருக்குங்க நீளம். அகலம் வந்து 5 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் இருக்கு. ஓகே, நீளம் வந்து 40 அடி ஒரு தொட்டி. ஆமா ஆமா. மொத்தம் எதனா இது எவ்வளவு லென்த் வரும் எதனா இருக்குங்களா? இதுங்களா லென்த் வந்து 200 எவ்வளவு வருது, 250 அடி நீளம் நினைக்கிறேன். ஓவரால் அந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் 250 60 வரும். ஆனா ஃபார்ம் அதெல்லாம் கணக்கு போட்டா ஸ்கொயர்ல கணக்கு போடுவாங்களோ ஏதோ எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இங்க அது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி விஜாஸ் மட்டும் அதே மாதிரிங்களா? அதுதான் பிளான் இருக்கு. as long as விஜாஸ் நல்லா கலெக்ஷன் வந்து என்ன சொல்றதுங்க, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ற, லைக் மத்த கண்ட்ரில இருந்து டிபெண்ட் பண்ணாம இருக்கிற அளவுக்கு வர வரைக்கும் விஜாஸ் தான் பண்ண போறோம். ப்ரோ இப்ப அவ்வளவு விஜாஸ் வச்சிருக்கீங்க, எல்லா ஊர்ல இருந்து எல்லா விதமான விஜாஸும் எடுத்துக்கிறீங்க. அதுதான் உங்க ஹாபியாவும் இருக்கு, பிசினஸாவும் இருக்கு. ஆமா, அதையும் தாண்டி இன்னும் நீங்க விஜாஸ் இது ஃபுல்லாமே நிரப்ப போறீங்களா? ஆமா ப்ரோ, ஒரு சைடு ஃபுல்லா பேரண்ட் ஆகி வச்சுக்க போறேன், டிஸ்பிளேக்குன்னு வச்சுக்க போறேன். பாக்கலாம் அதுக்கப்புறம் பிசினஸ் நெசசிட்டி எப்படி வரும்ல. அப்புறம் ஸ்லோலி அந்த டுவாஃப் இல்ல விஜாஸ் கூட கம்யூனிட்டியோட எவ்வளவு கெஞ்சி கூத்தாடினாலும் ஃப்ளாரன் பண்ண மாட்டீங்களோ? ஃப்ளாரன் பண்ணலாம் ப்ரோ, ஃப்ளாரன் பண்ணி போர் அடிச்சிருச்சு. சரிங்க, இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே பாப்போம். புது மீன் எதனா பண்ணீங்கன்னா, புது சிச்சிலெட் ஃப்ளாரன் பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ப்ரோ. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் நம்பர் கொடுத்துறேன்.